Hello everyone, welcome back to my channel. நான் உங்கள் சிம்பிளி கணேஷ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷ்னல் டூர்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ்னால் ஸ்கூல் லீவு, ஸோ வந்து பிட்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல் மைனிங் பிளேஸுங்க. ஸோ வந்து அடியிலேருந்து பூமிக்கு அடியிலேருந்து கோல் எடுக்கிற இடம், ஒரு ஒதுக்குப்புறமான இடம், ஒரு வில்லேஜ் சைடு பாண்டிபூல் வேல்ஸில் வந்து இந்த இடம் இருக்குது. ரொம்ப அழகான இடம், அப்படியே குளிருக்கு நல்லாவே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இதை வந்து சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஒரு மியூசியம் பார்க்க போயிட்டுருக்கோம் உள்ள. அப்படியே எங்களோட ட்ராவல் பண்ணி வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க வாங்க. ஸோ டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சுங்க. 20 பவுண்டு per ஃபேமிலி, per ஹெட் வந்து 5 பவுண்டு. இப்போ டிக்கெட் கலெக்ட் பண்ண போகிறோம். ஆன்லைனில் புக் பண்ணிடுவோம். பிக் பிட் இது வந்து தேசிய நிலக்கரி அருங்காட்சியகம். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாண்டிபூல் வேல்ஸில் இருக்குங்க. இந்த சுரங்கம் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நகரத்தின் மிக முக்கியமான குவாரியாக இருந்தது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்றை கொண்டுள்ளது. இந்த பிக் பிட்டோட பழைய பேர் கர்லிஸ் பிட்னு சொல்கிறாங்க. 1860ஆம் ஆண்டு 200 அடி ஆழத்திற்கு வரைக்கும் இதை வந்து அவங்க தோண்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1880 300 அடி ஆழத்திற்கு தோண்டினதுக்கப்புறமா பிக் பிட்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் உள்ளூர் இரும்பு வேலைகளுக்காக நிலக்கரியை விட இரும்புக்கல்லை சேகரிக்க பயன்படுத்தப்பட்டன. அதுவே காலப்போக்கில் வேல்ஷ் நிலக்கரி என்ஜின்கள், நீராவி கப்பல்கள், தொழிற்சாலைகள் மற்றும் வீடுகளில் எரிபொருள் தேவை அதிகரித்தது. அதனால் அதோட உற்பத்தியும் அதிகரித்தது. 1880 1913 வரைக்கும் சவுத் வேல்ஸ் நிலக்கரி நிலம் உச்சத்தில் பறந்தது தாங்க நம்ம சொல்லணும். 1913 அதனுடைய உற்பத்தி மிகவும் உச்சத்தில் இருந்தது. 57 மில்லியன் டன் நிலக்கரி தோண்டப்பட்டு தொழிலாளர்களால் உற்பத்தி செய்யப்பட்டது. 1920ஆம் ஆண்டு 1300 ஆண்கள் வேலை பார்த்ததாக சொல்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து பெண்களும் மற்றும் சிறுவர்களும் வேலை பார்த்துருக்காங்க. இந்த நிலக்கரி உலகம் முழுவதும் அனுப்பப்பட்டது. அது மட்டும் இல்லைங்க, கிரேட் வெஸ்டர்ன் ரயில்வேஸோட ஃபியூவல்ஸ்க்கும் என்ஜின்ஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்த எல்லோரும் ஒருவருக்கொருவர் மிகவும் நட்பாகவே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்களோட நட்பின் வெளிப்பாடாக இவங்களுடைய புகைப்படம் வேல்ஷ் மைனிங் ஹிஸ்ட்ரியில் இடம்பெற்றிருக்கு. 1913ஆம் ஆண்டு ஒரு மோசமான ஃபயர் ஆக்சிடெண்ட் இந்த நிலக்கரி சுரங்கத்தில் நடந்திருக்கு. இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அங்கு வேலை பார்த்த எல்லோரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். ஆனால் இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்கான காரணத்தை கண்டறிய சென்ற 3 ஆஃபீஸர்ஸ் மெசர்ஸ் ட்ராக்கர், ஜென்கின்ஸ் அண்ட் பாண்ட், இவங்க 3 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதே மாதிரி நிறைய சம்பவம் நடந்து கொண்டே தாங்க இருந்துச்சு. நிறைய ஆண்கள், நிறைய பெண்கள், சிறுவர்கள் பலியாகி கொண்டே இருந்தனர். 1913ஆம் ஆண்டு மிகவும் மோசமான ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா யூனிவர்சல் கோல் மைனில் 1913ஆம் ஆண்டு 439 ஆண்கள் மற்றும் சிறுவர்கள் பலியாகின. இது அவங்க குடும்பத்தினருக்கு நிதி ரீதியாகவும் மற்றும் உணர்வுபூர்வமாகவும் பாதிக்கப்பட்டது. மிட் 20th சென்ச்சுரியில் இந்த பிக் பிட்டில் நிறைய சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 1939 இந்த நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்கும் எல்லோருக்கும் பாத் ஃபெசிலிட்டிஸ், குளியல் அறைகள், துணி மாற்றும் அறைகள், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வேலை பார்க்கக்கூடாதுன்னு தடையும் போட்டிருக்காங்க. 1920 மற்றும் 1930ஆம் ஆண்டுகளில் இந்த நிலக்கரி சுரங்கம் சரிவை சந்தித்தது. வேல்ஷ் நிலக்கரிக்கான டிமாண்ட் குறைய ஆரம்பித்தது.
1970 மற்றும் 1980 ஆண்டுகளில் இந்த நிலக்கரி சுரங்கம் மிகப்பெரிய சரிவை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து பிப்ரவரி 1980 ஆண்டு இந்த பிக் பிட் நிலக்கரி சுரங்கம் மூடப்பட்டது. அப்பொழுது வேலை பார்த்தவர்களின் எண்ணிக்கை 250. 1983 இந்த பிக் பிட் நிலக்கரி சுரங்கம் ஒரு மியூசியம் ஆக மாற்றப்பட்டது. இந்த நிலக்கரி சுரங்கத்தை பார்வையிட பொதுமக்கள் வருகை அதிகரித்தது. இந்த நிலக்கரி சுரங்கத்தை பார்வையிட நிறைய ஸ்கூல்ஸ் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை இங்கே எஜுகேஷ்னல் டூருக்காக கூப்பிட்டு வர ஆரம்பித்தாங்க. இந்த பிக் பிட் மியூசியமில் கிட்டத்தட்ட 100 அடி ஆழம் வரைக்கும் நம்மளை பூமிக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறாங்க. நிலக்கரியின் வரலாற்றை நமக்கு சொல்கிறாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்யும் ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் தன் வாழ்நாளில் எவ்வளவு இன்னல்களை சந்தித்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது உண்மையாகவே மனசு ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்குது. இந்த நிலக்கரி சுரங்கத்தை விசிட் பண்ண என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். The story of ventilation. The ventilation room, huh? Power without peril. In an underground world where electricity can be dangerous, compressed air is a safer way of powering machinery and tools. These compressors supplied the whole of Big Pit with about 1300 cubic feet compressed air. Okay, the compressed air machine போல இருக்குது. சூப்பர்ல. எல்லாமே பழைய மிஷினா தான் இருக்கு. What are the miners' enemy? Their mines had to shallow because there were only primitive ways of draining the floods. Okay, இதுதான் அந்த ஓகே வாட்டர் வெளியே எடுக்கிறதுக்கு அது. ஓ இது ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் எப்படி வந்து அண்டர் கிரவுண்ட் வந்து சப்போஸ் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது வாட்டர் ஹிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எப்படி வந்து சக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த மிஷின் வச்சு தான் பார்த்தீங்கன்னாவே தெரியுது பாருங்க. ஃப்ளட்ஸு எஸ்பெஷலி ஃப்ளட்ஸ் வரும்போது எப்படி வாட்டர் தாங்க வந்து மைனர்ஸோட எனிமி. ஸோ வந்து
ஏன்னா நிறைய சான்சஸ் இருக்குது வாட்டர்னால ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு. ஸோ ஃப்ளட், ஹெவி ஃப்ளட்லாம் வந்துச்சுன்னா ஸோ அதுக்கான மிஷின்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. டு வென்டிலேட், உள்ள வென்டிலேஷன். ஓகே, ஹவு டு யூ கெட் ஃப்ரெஷ் ஏர் இன் டு த மைன் த்ரூ த ஒர்க்கிங்ஸ் அண்ட் பேக் அவுட் அகெயின். ஓகே, இதை வச்சு தானா? ஓகே, இதை வச்சு தான் பண்ணுறாங்க போல இருக்கு. ஓகே, எப்படி வந்து உள்ள ஃப்ரெஷ் ஏரை கொண்டு போய் உள்ள இருக்க ஏரை எப்படி வெளியே எடுக்கிறாங்க அப்படிங்கிற மிஷின் தாங்க இது. சிஸ்டம் தான் பேசிக்கலி. How to ventilate. Early miners used to naturally ventilation, not the most reliable of methods. Then they realized that the draft from fires and furnaces would draw the air and circulate it through the workings. Good. Oh, இதுதானா? நிறைய ஸ்டடீஸுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, செம்மையாக இருக்கு ஆக்சுவலாக. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பிளெஸிங் தாங்க, அப்படிதான் நினைக்கணும். இப்போ இது கூட யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். There are 4 good reasons to ventilate the mine: to deliver fresh air, oxygen to the miners, to dilute gases so they are no longer poisonous. Okay, superb. Or explosive. Okay, really good. To improve the dust and reduce the risk of lung diseases. To keep the mine and the miner cool. Excellent. Breath of fresh air. So இதுதாங்க வந்து உள்ள வந்து இன்பில்ட் ஃபேன் இருக்கு. ஸோ அந்த ஃப்ரெஷ் ஏரை வந்து நமக்கு மைண்டுக்குள்ள கொடுக்குற மிஷின் இதுதான். பார்த்தீங்கல்ல, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைங் டு கனெக்ட் யூ. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் யாரையாவது கனெக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. Underground TANI and telephone systems provide a line from the workings to the outside world. This telephone switchboard dates 1953. There was a constant need for the fan attendant to monitor the ventilation fans. Okay, but he also looked after the compressors and coal mine குள்ள ஒர்க் பண்றவங்கள கான்டாக்ட் பண்றதுன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ இதையும் வந்து மானிட்டர் பண்றாங்க, இந்த ஏர் ஃப்ரெஷ் ஏர் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படின்றது. ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியல் ஃபேன்னு சொல்றாங்க பேசிக்கலி. இண்டஸ்ட்ரியல் ஃபேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து துருப்பிடிச்ச மிஷின் எல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க. ஓ, இதெல்லாம் வந்து அந்த காலத்து கோல் மைனிங் மிஷின் போல, ரொம்ப பழசு. பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது, சூப்பர். அதெல்லாம் அப்படியே இடைக்கு போடாமல் வச்சுருக்காங்க. இந்த மிஷின்லாம் பாருங்கள், நல்லா ரெஸ்ட் ஆயிருக்கு. அது நல்ல வழியாக இறங்குதுங்க. இதாங்க பாத் ஹவுஸ். ஸோ கோல் மைனர்ஸ் எல்லாமே இங்கே வந்து பாத் பண்ணுவாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபேஸ் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும். Glass bottles should not be used. ஸோ இதுதானா சூப்பர். பார்த்தீங்கன்னா ஓ, இதெல்லாம் அவங்களோட லாக்கர்ஸ், சேஃப்டி லாக்கர்ஸ். ஸோ அவங்க வந்து how the baths worked. Follow the Manor soap trial through the bath to discover how the elevation building was designed to make the start and end of the miners. Yes, okay. ஸோ எப்படி வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ரூமு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாத் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் பாத் பண்ணுவாங்க போல இருக்குது. மைனர்ஸ் எல்லாமே கிரேட்டுங்க, நிறைய ரிஸ்க் எடுத்து வராங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக அவங்களோட சேஃப்டி லாக்கர்ஸ். ஸோ என்னென்ன வச்சுருக்காங்க லாக்கர்ஸ்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருப்பாங்க, டவல் தான், டவலு, ட்ரெஸ்ஸு.
அதுதான் அதுதான். ஓ இதுதான் மியூசியமா? சூப்பர். பாத்ரூம்குள்ளே மியூசியம் வச்சுருக்காங்க. சூப்பர்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மைனஸ் என்னென்ன வச்சுருக்காங்க. ஓ பார்த்தீங்களா, சுத்தி, ஆக்ஸு, பார்த்தீங்களா, ஓடாலி, இதெல்லாம் என்னது? ஓ டொபாக்கோ டின்ஸா? ஓ இவங்க ஸ்மோக் பண்ணுறதுக்கா? அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து டொபாக்கோ டின்ஸ் பாருங்கள். ஆ அதில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பழைய காலத்து ஐட்டத்தை அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவும் மியூசியம் தாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் போல். வாட்டர் பாட்டில் முத கொண்டு வச்சுருக்காங்க. சூப்பரில். அவங்களே வந்து ஆள் இறந்துட்டாங்க. அவங்க அப்பா, அதாவது இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் இந்த லாக்கரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே இருக்குது போல். யூஸ் பண்ண டவல்ல இருந்து அப்படியே வச்சுருக்காங்க. அப்படி மூடி அந்த காலத்து கிளாக்கு சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. மெஷின்ஸு, சுத்தி, இதெல்லாம் கன்னு மாதிரி இருக்குது. ஏதோ சம்திங் ட்ரில் பண்ணுறதுக்கு போல இருக்குது. இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஹெல்மெட்டு பாருங்கள். தாங்க அந்த ஹெல்மெட்டு. டைப் ரைட்டரா? காம்பஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. எல்லாம் ஓல்டு. வெல்கோ. கேமரா பாருங்களேன், வெப்கேம் மாதிரி இருக்குது. எல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. இதெல்லாம் மைன்ஸ் ரெஸ்கியூவர்ஸ். எப்படி பாருங்க, சூப்பரா செமங்க. அவங்களாம் பார்த்தா ரியல் ஹீரோஸுங்க அவங்களாம். இந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா யூஸ் டு சிங்க். ஓகே பாருங்கள், இந்த பக்கெட் வந்து கேமராவில் எப்படி தெரியும் தெரியல, ஆனால் ரொம்ப பெரிய பக்கெட்டுங்க அது. யூஸ் டு லோட் ஸ்டோன் இன்டு கிராம்ஸ். ஓகே நம்ம இதுதாங்க அண்டர் கிரவுண்ட் போகிறதுக்கான இடம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சுற்றி பார்க்குறது வந்து ஃப்ரீ தாங்க, சார்ஜஸ் கிடையாது. பட் ஆனால் அண்டர் கிரவுண்ட் போகிறதுக்கு பர் ஹெட் வந்து 5 pounds சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது அதுக்காக உள்ளே போகிறோம் வாங்க. ஸோ அண்டர் கிரவுண்டு போய் இந்த கோல் மைனிங் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் டைமுக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி உட்காந்துட்ருக்கோம். எங்கள் டைம் வந்தோம்னா கூப்பிட்டு போவாங்க. உள்ளே வந்து கேமரா அலௌட் கிடையாது, அப்புறம் பேட்ரி எதுவுமே அலௌட் கிடையாதுங்க. அதனால் உள்ளே வந்து என்னால் வந்து படம் பிடிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன். வந்து எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா?
த்ரில்லிங்காக இருக்க போகுது. நல்லா கோல்டாக வேறு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஜாக்கெட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ இதுதாங்க கோல் மைன். உள்ளே இருந்து கோலை வந்து டிக் பண்ணி எடுக்கிறாங்க. இதுதான் அந்த பிட்டு. ஸோ உள்ளே வந்து 90 மீட்டர்ஸ் நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு உள்ளே சுற்றி அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1980 வந்து இந்த கோல் மைனிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு 20 பவுண்ட்ஸு எங்களுக்கு ஆச்சு. ஸோ தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பவுண்ட்ஸு. சரியான எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. கோல்லாம் எப்படி, அதுக்கான தேவைகள் என்னென்ன, அது வந்து அதுக்கான அந்த கோர் லேயர் வந்து பூமிக்குள்ளே எப்படி இருக்கும் திங்க் பண்ணுங்கள். பூமிக்குள்ளே 90 மீட்டர்ஸ் போய் உள்ளே ஃபுல்லாக வந்து சுற்றி என்னென்ன இது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் வந்து கோலை டிக் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப நாலேஜபிளாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து விமன் 1840ஸ்லாம் பார்த்திங்கன்னா விமனு அப்புறம் சில்ட்ரனு 6 years ஓல்டு வந்து உள்ளே ஒர்க் பண்ண வச்சு கோல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து அனிமல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் போனி, ஹார்சஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி டிக் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ள சன்லைட் இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த காலத்தில் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் 1980 ஸோ இது வந்து ஒரு மியூசியமாக தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது கண்டிப்பாக நீங்கள் யூகேல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு வாங்க. சில்ட்ரன் வந்து உள்ளே போய் ஒரு பெரிய ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு யூகேல ஒரு மெமரபிள் மூமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது கண்டிப்பாக இது கண்டிப்பாக இருக்கும் அந்த லிஸ்ட்டில். Thank you so much for watching my video. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். See you in the next time.